மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ராட்சே கார்ட் அப்படிங்கிற ட்ராவல் கார்டு யூஸ் பண்ணி டென்மார்க்கில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ட்ராவல் கார்டை யூஸ் பண்ணி நாம் ட்ரெயின், பஸ், மெட்ரோன்னு 3 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த கார்டு ஒரு அனானிமஸ் கார்டு. இந்த கார்டு சப்போஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்னொன்று வாங்க தான் செய்யணும். இந்த கார்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு போகணும் அப்படின்னா இந்த கார்டில் நம்ம இந்த கார்டோட ஹை அப்கிரேடட் லெவல் தான் யூஸ் பண்ண முடியும். அது எந்தெந்த ரீஜன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த கார்டில் இருக்கும். எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லேயும் நீங்கள் இந்த மெஷினை பார்க்க முடியும். இந்த மெஷினில் தான் நம்ம இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த போர்ட்டில் தான் நம்ம அந்த கார்டை இன்சர்ட் பண்ணணும். கார்டை இன்சர்ட் பண்ண உடனே அந்த கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு அப்படின்றது வந்து காட்டும். சப்பையான பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி டாப் அப் பண்ணும்போது நம்மளோட டெபிட் கார்டை இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு டாப் அப் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் இந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறமா நாம் ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த செக்இன் அப்படிங்கிற போல் யூஸ் பண்ணி அந்த கார்டை இந்த செக்இன் போர்டில் வைக்கும்போது நம்மளுடைய ட்ரெயின் ஜேர்னிக்கான அந்த டிக்கெட் வந்து அசைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் நீங்கள் மோர் தென் ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு டிக்கெட் எடுத்துக்கலாம் ஒரே கார்டை யூஸ் பண்ணி. இங்கே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறதுல தான் கார்டை வந்து நம்ம வைக்கணும். இங்கே இருக்கிற எல்லா ட்ரெயின்லேயும் ஒரு டிக்கெட் செக்கர் இருப்பாங்க. இங்கே டைம் ரொம்பவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவர் நம்மக்கிட்ட டிக்கெட் கேட்கும்போது நம்ம அந்த கார்டை காமிச்சா போதும், அவர் அதை ஸ்கேன் பண்ணிக்குவார். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிற நிறைய ட்ரெயின் அண்ட் பஸ்ஸில் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சைக்கிள் ஃப்ரெண்ட்லி ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி பெட்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து புறப்படுற நேரத்தை, அந்த டிபார்ச்சர் நேரத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டைமுக்கு தான் அந்த பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ மறக்காமல் நம்மளோட ட்ராவல் முடிஞ்சோடனே செக் அவுட் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் 2-3 ஸ்டேஷன் மாறி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட டெஸ்டினேஷன் வேறு ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செக் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்டில் செக்இன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நீங்கள் திரும்ப திரும்ப செக்இன் மட்டும் பண்ணால் போதும். டெஸ்டினேஷன் ஸ்டேஷனில் போய் செக் அவுட் பண்ணால் போதும். ஸோ இந்த கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியுமா, வேறு எந்த வழியும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் நம்மளோட ஸ்டேஷன்லேயே எடுத்துக்க முடியும். இதுதான் அந்த மெஷினு. இந்த மெஷினில் தான் நம்ம வந்து நம்மளோட டிக்கெட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சிங்கிள் ட்ரிப் டிக்கெட்ஸு, டூரிஸ்ட் டிக்கெட்ஸு, அப்புறம் பைசைக்கிள் பெர்மிட் எல்லாமே வந்து இதில் வந்து எடுக்க முடியும். ட்ரெயினுக்கான செக்இன் அண்ட் செக் அவுட் ட்ரெயின் ஸ்டேஷனில் வெளியில் இருக்குது. இதே இது பஸ் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பஸ்ஸுக்குள்ளேயே அந்த செக்இன் செக் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த போலில் பஸ்ஸுக்குள்ளேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இந்த டிக்கெட் எல்லாத்தையுமே ஒரு ஆப்லேருந்தே எடுக்க முடியும். அந்த ஆப் பேர் தான் டிஎஸ்பி ஆப். அந்த ஆப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆப் மூலமாக நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 7-Eleven அப்படிங்கிற ஷாப்பில் நீங்கள் ஃப்ரீயாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஃபுட்டோ இல்லை பீவரேஜஸோ எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.